அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பிரியமானவர்களே, யாரை பார்த்து யார் சொன்னா? யோசுவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்னாராம், யோசுவா கலங்காத, புதிய இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கலக்கமா இருக்குதா? கானான் அப்படிங்கிற புதிய தேசத்துக்குள்ள நீ நுழைய போற, உனக்கு பயமா இருக்குதா மகனே? பயப்படாத, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். இவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார். பயப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு புதிய இடத்துக்கு போறியா? யாருமே தெரியாதே அப்படி நினைக்கிறியா? ஒரு புதிய வீட்டுக்கு போறீங்களா? ஒரு புதிய வேலையில ஜாயின் பண்றீங்களா? ஒரு புதிய இடத்துல தூரமா ஒரு தேசத்துக்கு போறீங்களா? அல்லது ஒரு புதிய காரியத்தை எடுத்து செய்ய போறீங்களா? பயமா இருக்குல்ல பிரியமானவர்களே, ஒரு கலக்கம் உங்க இருதயத்தின் அடித்தட்டுல இருக்குல்ல. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அதுக்காக தான் ரத்தம் சிந்தினேன். சும்மா விளையாட்டுக்கு நான் ரத்தத்தை கொடுக்கல. உன்னை விலைக்கு வாங்கி என்னுடைய சொந்த பிள்ளையா வைத்துக்கொண்டு நான் உன்னோடு கூடவே இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் முன்பகுதியில கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காத, திகையாத. எத்தனை ஆறுதலான வார்த்தைகள் பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மை பார்த்தும் அவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு புதிய காரியம், ஒரு புதிய ப்ராஜெக்டை உன் கையில கொடுத்துருக்காங்களா? உனக்கு கலக்கமா இருக்குதா? உன் பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு கலங்கிட்டு இருக்கியா? உன் பையனுக்கு ஒரு புதிய இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, அது எப்படியோ அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன்னு சொன்னா நான் உன்னோட இருக்கிறேன் சொல்றவர் சர்வவல்ல தேவன். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, நாங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருக்க எங்களுக்கு சகாயம் செய்யும் நாதா. ஏன்னா நீங்க எங்களோட இருக்கிறீங்கப்பா. அந்த நம்பிக்கை எங்களை பலமுள்ளவர்களாய் ஓட பண்ணட்டும். எங்களுடைய ஓட்டத்துல நாங்கள் ஜெயம் எடுக்க இந்த நம்பிக்கை எங்களுக்கு ஊன்றுகோலாய் இருக்கும். எங்க தேவன் எங்களோடு இருக்கிறார், என் இயேசு என்னோடு இருக்கிறார். அப்பா, இந்த நம்பிக்கையிலே நாங்க நின்று ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.